Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi kitabihil aziz ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. ஆமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அந்த அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபா தோழர்கள் கியாமத்து நாள் வரும் வரையிலே நல்ல முறையிலே பின்பற்றக்கூடிய அனைவரும் மீதும் உண்டாவதாக. சுல்தானுல் அவுலியா அல் பாசுல் அஷ்ஹப் குதுபுல் அக்தாப் முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய மனாகிப் மஜ்லிஸிலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கே வீட்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவை இந்த மதரசாவை நல்ல முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தங்கள்மார்களாகிய கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஹசன் பூக்கோயா தங்கள் அவர்களுக்கும் அதே போன்று ஹுசைன் பூக்கோயா தங்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய அனுமதியோடு நான் இந்த இடத்திலே உரையாற்ற ஆரம்பிக்கின்றேன். இங்கே வீட்டிருக்கக்கூடிய உலமாக்களே, மாணவர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே குதுபுநாயகம் அவர்களுடைய பொன்மொழிகள் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்கள் முன்னிலையிலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். குதுபுல் அக்தாப் முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் பல பயன்மிக்க கருத்தாளமிக்க பல பொன்மொழிகளை சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று இரண்டல்ல, பல பொன்மொழிகளை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பொன்மொழிகளிலே ஒவ்வொன்றும் மிகுந்த கருத்தாளம் மிக்கவை. அவைகளில் ஒவ்வொன்றும் பல மணி நேரங்கள் விளங்கப்படுத்த முடியுமான அளவுக்கு கருத்தாளம் மிக்கவைகளாக இருக்கின்றன. அப்படியான அவர்களுடைய அந்த கருத்துக்களை இமாம்கள் அவர்களுடைய மாணவர்கள் தொகுத்து வைத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பஹஜத்துல் அஸ்ரார் என்ற நூலிலே பார்க்கலாம், கலாயிதுல் ஜவாஹிர் என்ற நூலிலே பார்க்கலாம், ஃபுதூஹுல் கைப் என்று சொல்லக்கூடிய நூலிலே பார்க்கலாம். இவ்வாறு இந்த நூல்களிலே அவர்களுடைய பொன்மொழிகள் பலது எழுதப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான பொன்மொழிகளிலே இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு 3 விடயங்களை மட்டும் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையிலே இமாம் குதுபுல் அக்தாப் முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே 1000 சிலைகள் இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே 1000 சிலைகள் இருக்கின்றது. எனவே இவ்வாறான நிலையிலே யாராவது திக்ர் செய்வார்களே ஆனால் அந்த திக்ரிலே எந்த விதமான பிரயோசனம் கிடையாது. நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹு தஆலா ஒருவனை நம்பியிருக்கின்றோம். நாங்கள் பல தெய்வ கோட்பாட்டை நம்பியவர்கள் அல்ல. நாங்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் நம்பியவர்கள், ஒரே ஒரு கடவுள் என்று நம்பியவர்கள், வேறு கடவுள் இல்லை என்று நாங்கள் நம்பியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது குதுபுநாயகம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்கின்றீர்கள், நீங்கள் திக்ரு செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் 1000 சிலைகள் இருக்கின்றது, 1000 கடவுள்கள் இருக்கிறது என்பதாக சொல்கின்றார்கள். இதனுடைய விளக்கம் என்ன? இதனுடைய கருத்து என்ன?
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரே கடவுளுடைய எண்ணத்தோடு சொல்லக்கூடிய ஷேகுமார்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே அவ்வாறு கிடையாது. அந்த ஷேகுமார்களுடைய உள்ளத்திலே அவ்வாறு கிடையாது. அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு கடவுள் தான் இருக்கும். அந்த அல்லாஹு தாலாவுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த சிந்தனையும் இருக்க மாட்டாது. ஆனால் சாதாரண மக்களாகிய நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அங்கே உள்ளத்திலே 1000 கடவுள்களை வைத்துக் கொண்டு நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றோம். எனவே நாங்கள் இது சம்பந்தமாக சற்று யோசிக்க வேண்டும். இதை இமாம் குதுபு நாயகம் அவர்கள் தொடர்ந்து சொல்கின்றார்கள், உன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலாவை தவிர வேற எண்ணம் இருக்குமானால் அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிலைகள் தான். உன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலாவுடைய சிந்தனை இல்லாமல் வேறு வஸ்துக்கள் மீது நம்பிக்கை இருக்குமானால், உங்களுக்கு பணத்தின் மீது ஆசை இருக்கின்றது, பணத்துடைய மோகம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்றால் அதுவும் ஒரு சிலைதான். உங்களுடைய உள்ளத்திலே பிள்ளை குட்டிகள் மீது ஆசை இருக்கின்றது, அவர்கள் மீது உள்ள அன்பு இருக்கின்றது, அதிலே நீங்கள் அதிகம் ஈடுபடுகிறீர்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு சிலைதான். உங்களுடைய கையிலே ஹேண்ட்போன் இருக்கின்றது, அதிலே தான் நீங்கள் முழுக்க முழுக்க நேரத்தை கழிக்கின்றீர்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் திக்ர் மஜ்லிஸிலே இருந்து கொண்டு இருந்தாலும் அங்கே போனுக்கு ஒரு கோல் வந்து விட்டால் அல்லது ஒரு மெசேஜ் வரக்கூடிய சத்தம் வந்து விட்டால் இவர் அந்த திக்ர் மஜ்லிஸை விட்டுவிட்டு அந்த போனுக்கு என்ன மெசேஜ் வந்தது என்றுதான் அவர் பார்க்கிறார். இவ்வாறான சிந்தனையிலே நாங்கள் இருப்போமானால் இமாம் அவர்கள் குதுபு நாயகம் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய உள்ளத்திலே 1000 அல்ல அதற்கு மேற்பட்ட சிலைகள் இருக்கின்றது. எனவே நாங்கள் அல்லாஹு தாலாவை அடைய வேண்டுமாக இருந்தால், உண்மையாக நாங்கள் அல்லாஹு தாலாவை அடைய வேண்டுமாக இருந்தால், அந்த உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனையை மட்டும் நாங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அப்பொழுதுதான் நாங்கள் ஒரே இறைவனை நம்பியவர்களாக, ஒரே அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை ஏற்றவர்களாக நாங்கள் இருப்போம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே உள்ள வஸ்துக்கள் அனைத்தும் நாங்கள் அனுபவிப்பதற்கு அல்ல. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்காக அந்த தேவையான சந்தர்ப்பத்திலே மட்டும் அதை பயன்படுத்த வேண்டும். அதனுடைய ஆசை வரக்கூடாது, அதன் மீதுள்ள பற்று வரக்கூடாது, அதன் மீதுள்ள மோகம் வரக்கூடாது. இவ்வாறு வருமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டியிருக்கின்றது. எனவே இதற்கான ஆக சிறந்த வழி என்ன? உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக ஆக சிறந்த வழி என்ன? அதுதான் ஷேகுமார்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த காலை மாலை அவுராதுகள். ஒவ்வொரு தரீகாவிலேயும் காலையிலே ஓதக்கூடிய, மாலையிலே ஓதக்கூடிய, நாளாந்தம் ஓதக்கூடிய அவுராதுகள் இருக்கின்றது, வாராந்தம் ஓதக்கூடிய ராத்திபுகள் இருக்கின்றது. இவைகளை நாங்கள் சரியாக அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த ஒழுக்கங்களை பேணி நாங்கள் செய்வோமேயானால் நிச்சயமாக எங்களுடைய உள்ளங்கள் படிப்படியாக அது சுத்தமாக ஆரம்பிக்கும். அந்த உள்ளத்திலே உள்ள கரைகள் எல்லாம் இல்லாமலாகும், உள்ளத்திலே உள்ள அழுக்குகள் எல்லாம் இல்லாமலாகும். அவ்வாறு நாங்கள் செய்யாவிட்டால் ஒருபோதும் எங்களுடைய உள்ளம் சுத்தமாக மாட்டாது. எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்துவோம், எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்துவோம். இந்த உலக ஆசை என்று சொல்லக்கூடிய இந்த உள்ளத்திலே உள்ள சிலைகளை நாங்கள் அகற்றுவோம். அவ்வாறு அகற்றினால்தான் நாங்கள் குதுபு நாயகத்துடைய உண்மையான முறிதிகளாக ஆகலாம், குதுபு நாயகத்துடைய உண்மையான சீடர்களாக ஆகலாம். எனவே நாங்கள் இந்த இடத்திலே அது சம்பந்தமாக கவனம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அடுத்ததாக இரண்டாவதாக நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்ப்போம். குதுபு நாயகம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம், நீங்கள் யாரும் பொறாமை கொள்ள வேண்டாம். இந்த பொறாமை என்பது உங்களுடைய நண்பர்களிலே மிக கெட்டவர். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக தெரிவு செய்யக்கூடிய இந்த நண்பர்களிலே ஆக கெட்டவர் யார் என்று சொன்னால் இந்த பொறாமை என்ற குணம்தான். எனவே நீங்கள் இந்த பொறாமை என்ற குணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாங்கள் பொறாமை கூடாது என்று எல்லாருக்கும் தெரியும். யார்கிட்ட கேட்டாலும் பொறாமை நல்லதா சரியில்லையான்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க பொறாமை சரியில்லை, எல்லாரும் சொல்லுவாங்க பொறாமை இருக்கக்கூடாது என்று. ஆனால் பொறாமை என்றால் என்ன என்று கேட்டால் தெரியாது. பொறாமை கூடாது என்று சொல்லுவோம், ஆனால் பொறாமை என்றால் என்னென்று கேட்டால் தெரியாது.
எனவே பொறாமை என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி பொறாமையை தவிர்த்து கொள்வது? பொறாமை என்றால் என்னவென்று விளங்காமல் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி பொறாமையை தவிர்த்து கொள்வது? இந்த உலகத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் ஒரே அந்தஸ்திலே ஒரே தரத்திலே படைப்பது கிடையாது. உதாரணமாக இங்கே மதரசா மாணவர்கள் இருக்கின்றார்கள். இதிலே ஒரு வகுப்பிலே 10 மாணவர்கள் இருக்கின்றார்கள். நான் உதாரணத்துக்கு மதரசா மாணவர்களை வைத்து சொல்கின்றேன். அது ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அல்லது பாடசாலையாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். நீங்கள் யாரையும் வைத்து இதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். மதரசாவிலே ஒரு வகுப்பிலே 10 மாணவர்கள் இருக்கின்றார்கள். இந்த 10 மாணவர்களும் ஒரே வகையான ஆற்றலை கொண்டவர்கள் அல்ல, ஒரே வகையான நட்பண்புகளை கொண்டவர்கள் அல்ல, ஒரே வகையான கல்வி தரத்தை கொண்டவர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரத்திலே இருப்பார்கள். சிலர் அதிக மனசக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள், சிலர் நல்ல விளக்கம், அதாவது எதை சொன்னாலும் நல்ல முறையிலே அவசரமாக கிரகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சிலர் சுறுசுறுப்பானவர்களாக இருப்பார்கள். இன்னும் சிலர் அந்த கல்வி அறிவிலே பின்னடைவு இருந்தாலும் ஏனைய துறைகளிலே அவர்கள் முன்னேறியவர்களாக இருப்பார்கள். இப்படி எதை எடுத்தாலும் மனிதர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அந்த உலகம் இயங்கும். மாணவர்களிலே அழகாக கிராத் ஓதுபவர்கள் இருப்பார்கள், நல்ல முறையிலே பயான் பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள், நல்ல முறையிலே கசீதா பாடக்கூடியவர்கள் இருப்பார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது அதிலே ஒருவர் நினைக்கிறார், என்னுடைய வகுப்பிலே இன்னார் நல்ல முறையிலே படிக்கிறார், அவர் நல்ல முறையிலே மரணமிடுகின்றார், அவர்தான் பரீட்சையிலே முதலாவது வருகின்றார், இவருக்கு என்னவாவது செய்ய வேண்டும், அவருக்கு கிடைத்த அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த நியமத்தை எப்படியாவது இல்லாமலாக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்து அவருடைய அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த வளத்தை அது இல்லாமலாக்க வேண்டும் என்று சொல்லி யாராவது நினைத்தால் அதுதான் பொறாமை. ஒருவர் நல்ல வசதியாக இருக்கின்றார், வாகனம் வைத்து ஓடுகின்றார், வீடு வாசல் கட்டி இருக்கின்றார், எத்தனையோ கடைகள் இருக்கின்றது. இதை பார்த்துவிட்டு அவருடைய அந்த கடைகளை இல்லாமலாக்க வேண்டும், அவருடைய அந்த வருமானத்தை இல்லாமலாக்க வேண்டும், அவருடைய அந்த வீடு வாசல் உடைந்து போக வேண்டும் என்று ஒருவர் உள்ளத்தால் நினைக்கிறார். இதுதான் பொறாமை. இவ்வாறு நினைத்து அதுக்கு பிறகு என்ன செய்கின்றார், அதற்கான சூழ்ச்சிகளை செய்கின்றார். அவருடைய முன்னேற்றத்தை எவ்வாறு தடுக்கலாம், அவருடைய வியாபாரத்தை எவ்வாறு வீழ்த்தலாம், அவருடைய படிப்பை எவ்வாறு இல்லாமலாக்கலாம் என்று யாராவது செயல்படுவார்களே ஆனால் இதுதான் பொறாமை, இதுதான் பொறாமை. இவ்வாறான இந்த பொறாமை இருக்கும் பொழுது ஒருபோதும் நாங்கள் அல்லாஹு தஆலாவை அடைய முடியாது, ஒருபோதும் அல்லாஹு தஆலாவை அடைய முடியாது, அல்லாஹு தஆலாவை நெருங்க முடியாது. எனவே இந்த பொறாமையை விட்டோம் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். இதை சொல்லிவிட்டு இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இப்லீஸுக்கும் இந்த குணம்தான் வந்தது, இந்த இப்லீஸுக்கும் பொறாமை என்ற குணம்தான் வந்தது. அந்த பொறாமை என்ற வந்த குணம் வந்ததன் மூலமாக இன்று நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று இன்றும் நாங்கள் சபித்துக் கொண்டிருக்கின்றோம். கியாமத் நாள் வரும் வரையிலே சபிப்போம், அதற்கு பிறகும் அவன் சபிக்கப்பட்டவனாகத்தான் இருப்பான். என்ன காரணம்? பொறாமை வந்தது, வேறொன்றுமல்ல, பொறாமை வந்தது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய சொன்னான், ஆனால் அவன் சுஜூத் செய்யவில்லை. என்ன காரணம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தான் இப்லீஸ் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். நெருப்பை தூக்கி நாங்கள் கீழே வீசினாலும் அது மேலே தான் உயர்ந்து செல்லும், நெருப்பை தூக்கி நாங்கள் கீழே வீசினாலும் அது பத்தி மேல் நோக்கித்தான் அது செல்லும். ஆனால் மண்ணை தூக்கி மேலே போட்டாலும் அது கீழே தான் வந்து நிற்கும். எனவே அதனால் அந்த இப்லீஸ் யோசித்தான், அவன் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று பார்க்கவில்லை, அவனுடைய புத்தியினால் அவன் யோசித்தான். யோசித்து மண்ணை விட நெருப்பு தான் சிறந்தது, எனவே சிறப்பான ஒருவன் சிறப்பு குறைந்த ஒருவனுக்கு எப்படி சுஜூது செய்வது என்று சொல்லி அவன் யோசனை பண்ணான். அவனுக்கு அந்த பொறாமை வந்தது, அதன் காரணமாக அவன் அல்லாஹு தஆலாவின் மூலமாக சபிக்கப்பட்டான். எனவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பொறாமை வருமானால், மதரசா மாணவர்களாக இருக்கலாம், வியாபாரிகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஆலிம்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே பொறாமை வருமென்றால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கவே முடியாது.
அவர் அவருடைய அந்த எதிராளியை வீழ்த்துவதற்காக பல சூழ்ச்சிகள் செய்வார், அதற்காக பணங்களை செலவழிப்பார், அதற்காக ஆள்பலத்தை பயன்படுத்துவார். எல்லாம் செய்தாலும் கடைசியிலே அவருடைய வாழ்க்கை சூனியமாகத்தான் போகும். ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கை சரிவராது. இதைத்தான் இமாம் குத்துபுல் அக்தாப், இமாம் முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்லீஸ் செஞ்ச வேலை இதுதான். அதனால் அவருடைய வாழ்க்கை நாசமாக போனது, அவனுடைய வாழ்க்கை அழிந்து போனது, எல்லோரும் சபிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான். எனவே இதே போன்றுதான் யாருடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கின்றதோ, யாரு பொறாமையை நண்பனாக எடுத்துக் கொள்கின்றார்களோ, நிச்சயமாக அவன் அழிந்துதான் போவான். நிச்சயமாக அவன் அழிந்துதான் போவான். அவன் எதிரியை வீழ்த்துவதாக நினைப்பான், வகுப்பிலே உள்ள சக மாணவரை வீழ்த்துவதாக நினைப்பான், தனது வியாபார பங்காளியை வீழ்த்துவதாக நினைப்பான். ஆனால் ஒருபோதும் வீழ்த்த முடியாது. ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்யாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வழியை காட்டி தந்தார்கள். அல்லாஹு தஆலா ஒருவருக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான், நீயும் ஆசைப்படுகிறாய் எனக்கும் அறிவு வேண்டும் என்று, நீ அல்லாஹு தஆலாவிடத்தில் கேள், யா அல்லாஹ் நீ அவருக்கு அறிவை கொடுத்தது போன்று எனக்கும் நீ அறிவை தா, அவருக்கு நீ வசதியை கொடுத்தது போன்று எனக்கும் நீ வசதி வாய்ப்பை தா, நான் அந்த அறிவின் மூலமாக மக்களுக்கு பயனளிப்பேன். அந்த அறிவின் மூலமாக நான் மக்களுக்கு பயனளிப்பேன். அந்த வசதியின் மூலமாக நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன், கஷ்டப்பட்டவர்களை பராமரிப்பேன், அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்வேன் என்ற அந்த நியத்திலே அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்கலாம். அல்லாஹு தஆலா தாராளமாக தருவார். நீங்கள் யாரையும் வீழ்த்த போக வேண்டிய அவசியம் கிடையாது, யாருக்கும் சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேளுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்பை தருவான். நீங்கள் எதை உங்களுக்கு வசதி வாய்ப்பு வேண்டுமா அதை அல்லாஹு தஆலாவிடம் கேளுங்கள், அறிவு வேண்டுமா அதை நீங்கள் அல்லாஹு தஆலாவிடம் கேளுங்கள், பதவி வேண்டுமா அதை நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேளுங்கள், அல்லாஹு தஆலா நிச்சயமாக தருவான். ஆனால் நீங்கள் யாருக்கும் சூழ்ச்சி செய்ய செல்ல வேண்டாம் என்பதாக இந்த ஹதீஸ்கள் மூலமாக குத்துபுல் அக்தாப் முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவருடைய இந்த பொன்மொழியின் மூலமாக எமக்கு விளங்க முடிகின்றது. எனவே நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த பொன்மொழியின் அடிப்படையிலே உள்ளத்திலே உள்ள சிலைகளை நாங்கள் நீக்குவதற்கு முயற்சிப்போம். குத்துபுநாயகம் அவர்கள் சொன்னது போல இந்த பொறாமையை நாங்கள் இல்லாமலாக்குவோம், இந்த பொறாமை வராமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும், இந்த உலகத்திலேயும் சந்தோஷமாக இருக்கும், மறுமையிலேயும் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் மூன்றாவது விடயத்துக்கு செல்வோம். இன்று தௌஹீத் எல்லாம் சிறுக்காக மாறிவிட்டது, சிறுக்கெல்லாம் தௌஹீதாக மாறிவிட்டது. எதெல்லாம் இணை வைப்பாக இருக்கின்றதோ அதெல்லாம் இன்று தௌஹீதாக மாறிவிட்டது, எதெல்லாம் தௌஹீதாக இருக்கின்றதோ அதெல்லாம் இன்று இணை வைப்பாக மாறிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் துஆ கேட்டால் அது சுன்னத்தான அந்த தௌஹீதான விடயம் இன்று ஷிர்காக போய்விட்டது. வலிமார்களை நாங்கள் உதவிக்கு அழைத்து அவர்களிடம் உதவி தேடினால் அது சுன்னத்தான விடயம், தௌஹீதிலே வரக்கூடிய விடயம். ஆனால் இன்று ஷிர்காகிவிட்டது. இன்று அதெல்லாம் பெரிய ஷிர்க் என்று சொல்கின்றார்கள். யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் துஆ கேட்டால் அது ஷிர்க், அது செய்யப்படாது. வலிமார்களை உதவிக்கு அழைத்து உதவி தேடினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதவிக்கு அழைத்து உதவி தேடினால் அது ஷிர்க் என்று சொல்கின்றார்கள். இதுக்கு மாற்றமாக ஷிர்க்கெல்லாம் இன்று தௌஹீதாகிவிட்டது. அல்லாஹு தஆலாவுக்கு உருவம் இருக்கின்றது, அல்லாஹு தஆலாவுக்கு கை இருக்கின்றது, அல்லாஹு தஆலாவுக்கு கால் இருக்கின்றது, அல்லாஹு தஆலாவுக்கு இடம் இருக்கின்றது, அல்லாஹு தஆலாவுக்கு திசை இருக்கின்றது என்றெல்லாம் இன்று சொல்லிக்கொண்டு எதுவெல்லாம் இணை வைப்பாக இருக்கின்றதோ அதுவெல்லாம் இன்று தௌஹீதாக மாறிவிட்டது, எதுவெல்லாம் தௌஹீதாக இருக்கின்றதோ அதுவெல்லாம் இன்று இணை வைப்பாக மாறிவிட்டது. இந்த காலத்திலே நாங்கள் ஷேகுமார்களுடைய சகவாசத்திலே வாழ்கின்றோம். இப்படி ஷேகுமார்களுடைய சகவாசத்தில் வாழ்வதன் மூலமாக நாங்கள் ஹக்கான கொள்கையிலே இருக்கின்றோம். நாங்கள் இன்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டை கொண்டு அவுலியாக்களுடைய பொருட்டை கொண்டு துஆ கேட்பது அது மார்க்கத்திலே உள்ளது, அது சரியான விடயம், சுன்னத்தான விடயம் என்று சொல்கின்றோம். நாங்கள் அவுலியாக்களை உதவிக்கு அழைக்கின்றோம். யா முஹித்தீன் என்று குதுபு நாயகத்தை நாங்கள் உதவிக்கு அழைக்கின்றோம். யா ரிஃபாயி என்று சொல்லி அஹமது கபீர் ரிஃபாயி நாயகத்தை நாங்கள் உதவிக்கு அழைக்கின்றோம். இதை நாங்கள் தௌஹீத் என்று சொல்கின்றோம்.
நிச்சயமாக இதுதான் தௌஹீத், நிச்சயமாக இதுதான் மார்க்கம், இதுதான் தௌஹீத் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். ஆனால் முன்னைய காலங்களிலே இருந்த மக்கள் அவர்களைப் போல நாம் கிடையாது. முன்னைய காலத்திலே ஏதாவது கால் சருகிவிடுமானால் அல்லது கால் தவறிவிடுமானால், ஒருவர் படியிலிருந்து விழப்போவாரையானால் அல்லது கையிலிருந்து ஏதாவது ஒன்று கீழே விழப்போகுமானால் உடனே, அல்லது ஒரு பிள்ளை தவறி விழப்போகிறது என்றால் உடனே யா முஹீத்தீன் என்று சொல்வார்கள். உடனே யா முஹீத்தீன் என்று குதுபு நாயகத்தை அழைப்பார்கள். ஒருவர் மரத்திலே இருந்து விழுகிறார் என்றால் யா முஹீத்தீன் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவர் மரத்தில் இருந்து எந்தவித ஆபத்தும் இல்லாமல் பணியை வருவார். கால் தடுக்கும் பொழுது யா முஹீத்தீன் என்று நாங்கள் சொன்னால் அவர் அவ்வாறு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் இருப்பார். பிள்ளைகள் விழப்போகும் பொழுது யா முஹீத்தீன் என்று சொல்லுவோம், அந்த பிள்ளை எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அவ்வாறு இருக்கும். ஆனால் முன்னைய மக்களுடைய பழைய மூத்தவர்களுடைய வாயிலே அவ்வாறு தான் இருந்தது. ஆனால் இன்று மார்க்கம் படித்தவர்கள், மார்க்கம் விளங்கியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாயிலிருந்து அவ்வாறு வருவதில்லை. இஸ்திகாசா கூடும், மரணித்தவர்களை உதவிக்கு அழைப்பது கூடும் என்று சொல்வார்கள், மார்க்கத்திலே ஆதாரம் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே கிடையாது. ஏதாவது ஆபத்து வரும் பொழுதே குதுபு நாயகத்தை அழைப்பது கிடையாது. ஏதாவது ஆபத்து வரும் பொழுதே ரிஃபாய் நாயகத்தை அழைப்பது கிடையாது. ஏன் நாங்கள் மாறிவிட்டோம்? ஏன் நாங்கள் முன்னோர்களுடைய வழியை விட்டுவிட்டோம்? இதுவெல்லாம் அந்த யகூதிகள் செய்த சூழ்ச்சி. நாங்கள் குதுபு நாயகத்தை அழைப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு அவர்களுடைய உதவி கிடைக்கும். நாங்கள் இன்று செய்யாதன் காரணமாக அவர்களுடைய உதவி எமக்கு கிடைக்காமல் போகின்றது. இன்று எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு விடயம்தான், குதுபு நாயகத்திடத்திலே கேட்பது சிறந்ததா, அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்பது சிறந்ததா? எல்லோரும் யோசிக்கக்கூடிய ஒரு விடயம்தான், குதுபு நாயகத்திலே கேட்பது சிறந்ததா அல்லது அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்பது சிறந்ததா என்று சொல்லி அவர்கள் புத்தியை பயன்படுத்தி என்ன சொல்கின்றார்கள்? சரிதானே, குதுபு நாயகம் ஒரு மனுஷர், குதுபு நாயகம் ஒரு அடியார், ஒரு அடியாரிடம் கேட்பதை விட அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்பதுதானே நல்லம், அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்பதுதானே சிறந்தது என்ற இந்த மனப்பாவத்திலே, இந்த நம்பிக்கையிலே இன்று என்ன செய்கின்றார்கள்? அந்த குதுபு நாயகத்தை உதவிக்கு அழைப்பதை விட்டுவிட்டு அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்கின்றார்கள். நான் இவ்வாறு செல்லும் பொழுது நீங்கள் யோசிக்கலாம், இவர் என்ன பேசுகிறார்? நான் இவ்வாறு சொல்லும் பொழுது நீங்கள் யோசிக்கலாம், இவர் என்ன பேசுகிறார்? இல்லை இல்லை, குதுபு நாயகத்திடம் உதவி கேட்கும்படி, இறைநேசரிடம் உதவி கேட்கும்படி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்கும்படி நாங்கள் உருவாக்கி கொண்டதல்ல, எங்களுடைய இமாம்கள் உருவாக்கியது அல்ல, தரீகாவுடைய ஷேகுமார்கள் உருவாக்கியது அல்ல. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை. உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைத்து நீங்கள் உதவி தேடுங்கள் என்று சொல்லித்தந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து உதவி தேடும்படி சொல்லித்தந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னது சரியா பிழையா? இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இதை நாங்கள் உருவாக்கியதல்ல, எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எமக்கு இதை காட்டித்தந்தார்கள், அவர்களுடைய வழிமுறை, அவர்களுடைய சுன்னா. எனவே அவர்களுடைய ஒரு சுன்னா எப்படி பிழையாக ஆகும்? அவர்கள் எப்படி பிழையை எமக்கு காட்டித்தருவார்கள்? நிச்சயமாக காட்டித்தரவில்லை. குதுபுல் அக்பர், குதுபுல் அக்தாப், இமாம் முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனது தோழர்களிலே, எனது முரீதுகளிலே, என்னை நேசித்தவர்களிலே யாரெல்லாம் கஷ்டத்திலே வீழ்ந்து விட்டால் நிச்சயமாக அவரை நான் காப்பாற்றுவேன். எனது முரீதுகளில், எனது தோழர்களில், கியாமத்து நாள் வரும் வரையிலே வரக்கூடிய என் மீது நேசம் வைத்தவர்களில் யார் என்னிடம் உதவி தேடுகின்றார்களோ நிச்சயமாக நான் அவர்களுக்கு உதவி செய்வேன், அவர்களை நான் காப்பாற்றுவேன். எனது வாகனம் தயாராகத்தான் இருக்கின்றது, எனது வாள் தயாராகத்தான் இருக்கின்றது, எனது வாகனம் சீட்டுகள் அனைத்தும் போட்டு கட்டப்பட்டுத்தான் இருக்கின்றது. யார் என்னை உதவிக்கு அழைத்தாலும் நான் உதவுவேன் என்பதாக குதுபு நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அப்படியானால் குதுபு நாயகம் சொன்னது பிழையாகுமா? ஒருபோதும் ஆகாது. நீங்கள் அவர்களை உதவிக்கு அழையுங்கள், யா முஹீத்தீன் என்று உதவிக்கு அழையுங்கள், யா ரிஃபாயி என்று உதவிக்கு அழையுங்கள், நிச்சயமாக அவர்கள் கை கொடுப்பார்கள்.
நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார்கள். எனவே இந்த முன்னைய காலங்களில் இருந்த அந்த நம்பிக்கை திரும்ப எங்களிடம் வர வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கஷ்டமான சந்தர்ப்பங்களிலேயும் இது வர வேண்டும். சஹாபாக்கள் அவ்வாறுதான் வாழ்ந்து காட்டினார்கள். சஹாபாக்கள் அவ்வாறுதான் வாழ்ந்து காட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே கடுமையான பஞ்சம். எந்த அளவுக்கு என்றால் மிருகங்களுக்கு கூட உண்ணுவதற்கு புல்லுகள் கிடையாது. மிருகங்களுக்கு கூட உண்ணுவதற்கு தண்ணீர், குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. அதிலேயும் பசிக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காக ஒரு ஆட்டை அறுத்த போது அந்த ஆட்டுக்குள்ளே சதை இருக்கவில்லை, இறைச்சி இருக்கவில்லை, மாறாக முள்ளும் இரத்தமும் தான் இருந்தது. அந்த அளவுக்கு கடுமையான பஞ்சம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்திலே உள்ள ஊர்களுக்கு செய்தி அனுப்பி அங்கே ஊர்களில் இருந்தே பொருட்கள் கொண்டு வந்தார்கள். எவ்வளவுதான் கொண்டு வந்தாலும் பல வருடங்கள் நீடித்த பஞ்சத்தின் காரணமாக அவை ஈடு கொடுக்கவில்லை. ஒரு நாள் பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவுக்கு வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கி லி உம்மத்திக்க, உங்களுடைய உம்மத்துக்காக நீங்கள் மழை தேடுங்கள். ஃபைன்னஹும் கத் ஹலகு, அவர்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உம்மத்து அழிந்து நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்காக மழை தேடுங்கள் என்பதாக யார் போனது? சஹாபி பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்பட்டார்கள். இந்த உம்மத்தை காப்பாற்றுங்கள் என்று முறைப்பட்டார்கள். அந்த நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கனவிலே வந்து சொன்னார்கள், நிச்சயம் உங்களுக்கு மழை பொழியும், நிச்சயம் உங்களுக்கு மழை பொழியும், எனது சலாத்தை நீங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எத்தி வையுங்கள் என்று அந்த சொல்லி அனுப்பினார்கள். அதே போன்று அடுத்த நாள் மழை பெய்தது. இருந்த பஞ்சம் கஷ்டம் எல்லாமே இல்லாமல் போனது. இதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் உதவி தேடியதன் மூலமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் உதவி தேடினதன் மூலமாக அல்லாஹ் தஆலா கொடுத்தார். எனவே நாங்கள் இது சுன்னா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த வழிமுறை, இமாம்கள் உருவாக்கியது அல்ல, அல்லது சாதாரண மக்கள் உருவாக்கியது அல்ல. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த வழிமுறையாகும். இந்த ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாலைவனத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாகனம் காணாமல் போனால் அல்லது ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால், ஈனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே உதவி செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே உதவி செய்யுங்கள் என்று கேட்கும்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்தார்கள். ஒரு கஷ்டமான சந்தர்ப்பத்திலே பாலைவனத்திலே மனுஷ புழக்கம் இல்லாத, யாருமே இல்லாத அந்த பாலைவனத்திலே உதவிக்கு ஒத்தரும் இல்லாத அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறை என்ன? அல்லாஹ்வுடைய அடியார்களை அழையுங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களை அழையுங்கள், அவர்கள் நிச்சயமாக உதவுவார்கள். எனவே இவைகள் எல்லாம் ஹதீசுகள். உங்களுக்கு தெரியும், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய அதுகாரிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 5 தடவை ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். அதிலே போன ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் கொண்டு போன ஒரு வாகனம் காணாமல் போய்விட்டது, ஒரு மிருகம் காணாமல் போய்விட்டது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு இந்த ஹதீஸ் ஞாபகம் வந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? யா இபாதல்லாஹி ஐனூனி, அல்லாஹ்வுடைய அடியார்களே உதவி செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே உதவி செய்யுங்கள் என்றார்கள். அந்த வாகனம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றது. அதே போன்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் ஹஜ்ஜுக்கு போன அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு பாதை தவறிவிட்டது. இன்றைய காலங்களை போல் ரோட்டுகள் கிடையாது, பாலைவனத்திலே மதிப்பிலே செல்வார்கள். இவ்வாறு சென்ற நேரத்திலே பாதை தவறிவிட்டது. அப்பொழுது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், எனக்கு அந்த ஹதீஸ் ஞாபகம் வந்தது, இந்த அடியார்களே உதவி செய்யுங்கள் என்று அந்த ஹதீஸ் ஞாபகம் வந்தது. நான் உடனே அடியார்களே உதவி செய்யுங்கள் என்று நான் அழைத்தேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் உடனே எனக்கு சரியான பாதை தென்பட்டது, சரியான வழி கிடைத்தது என்பதாக இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மார்க்கம் தெரியாதா? அல்லது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு மார்க்கம் தெரியாதா? எல்லோரும் மார்க்கம் தெரிந்தவர்கள் தான், எல்லோரும் மார்க்கத்தை நன்றாக படித்தவர்கள், இவர்கள் எல்லாம் தலை சிறந்த அறிஞர்கள் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனவே அவர்களே இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன். இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், உங்களுக்கு தெரியும், ஹதீஸ்களை அறிவித்ததன் பின்னால் ஆதாரம் தபரானி, ஆதாரம் தபரானி என்று சொல்லுவோம்.
இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் அபு ஷைக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவரும் ஒரு முஹத்திஸ், இன்னொரு இமாமும் 3 பேரும் ஒரு பயணம் செய்கின்றார்கள். இவர்கள் பயணம் செய்து இவர்கள் கையிலே கொண்டு போன அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இவர்களுக்கு உண்ணுவதற்கு எதுவும் கிடையாது. கடைசியாக ஒரு மாதிரியாக மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். மதீனாவுக்கு வந்து பார்த்தால் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் கிடையாது, அங்கே உண்பதற்கு எதுவும் கிடையாது. அடுத்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளவும் ஒரு மாதிரி. அப்பொழுது இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ரவுதாவுக்கு செல்வோம், அவர்களிடம் போய் நாங்கள் முறைப்படுவோம், உணவு வந்தால் சாப்பிடுவோம், இல்லாவிட்டால் அங்கே மரணிப்போம் என்பதாக இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். 3 பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த ரவுதாவுக்கு சென்றார்கள். அங்கே சென்று, யா ரசூலல்லாஹ், பசிக்குது யா ரசூலல்லாஹ், நாங்கள் பசியோடு இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், இதோ உங்களுடைய விருந்தாளிகள் வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இதோ உங்களுடைய விருந்தாளிகள் வந்திருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி 3 பேரும் சொல்லிவிட்டு அங்கே கபருக்கு அருகாமையிலே இருந்து விடுகின்றார்கள். கொஞ்ச நேரம் போகல ஒரு அஹ்லுபைத்தை சார்ந்த ஒரு மனிதர் விதவிதமான உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு தட்டிலே ஒரு மரவையிலே வைத்துக் கொண்டு அங்கே வருகின்றார். வந்து இவர்களை பேசுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது கனவிலே வந்தார்கள், அவர்களுடைய ரவுதாவுக்கு 3 பேர் விருந்தாளிகள் வந்திருப்பதாக சொன்னார்கள், பசியோடு இருப்பதாக சொன்னார்கள், எனவே அவர்களுக்கு நான் உணவு கொண்டு வந்தேன் என்பதாக அந்த மனுஷர் சொன்னார். எனவே அந்த இமாம்கள், அந்த முஹத்திஸீன்கள் அவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதவிக்கு அழைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரவுதாவுக்கு போய் முறைப்பட்டார்கள், அவர்களுடைய அந்த ரவுதாவிலே தேவைகளை முறைப்பட்டார்கள். எனவே இது சஹாபாக்கள் செய்தது, இது இமாம்கள் செய்தது, ஷேகுமார்கள் செய்தது. எங்களுடைய குதுபுல் அக்தாப் முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களும் எமக்கு இந்த வழிமுறையை தான் காட்டித்தருகின்றார்கள். நீங்கள் உதவி தேவைப்பட்டால் என்னை அழையுங்கள். நாங்கள் இதை முஹீத்தீன் மௌலிதிலே இதை நாங்கள் படிக்கின்றோம். முஹீத்தீன் மௌலிதிலே இந்த விடயத்தை நாங்கள் படிக்கின்றோம். அதாவது கஷ்டம் ஏற்படக்கூடிய நேரத்திலே உதவிக்கு அலையுங்கள் என்று குதுபு நாயகம் அவர்கள் சொன்னதை நாங்கள் முஹீத்தீன் மௌலிதிலே படிக்கின்றோம். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளை கொண்டு வருவோம், எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம். இதிலே எந்த விதமான சிறுக்கும் கிடையாது, இணை வைப்பும் கிடையாது. மாறாக இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த சுன்னா, அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை. உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி ஏற்பட வேண்டுமென்றால் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவிக்கு அலையுங்கள், அவுலியாக்களை உதவிக்கு அலையுங்கள், குதுபு நாயகத்தை உதவிக்கு அலையுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும், மகிழ்ச்சி அடையும். இல்ல தேவையில்லை என்று நீங்க இருந்தா நீங்க கஷ்டப்பட்டு கொண்டுதான் நீக்கும். நான் அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் கேட்க விருப்பம் இல்ல, அப்படி என்று சொல்லி நீங்க இருந்தாண்டா நீ கஷ்டப்பட்டு கொண்டுதான் நீக்கோடும், அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அந்த வழிமுறையின்படி செயல்படுவோம், குதுபு நாயகம் அவர்கள் காட்டித்தந்த அந்த வழிமுறையின்படி செயல்படுவோம், அவர்களுடைய பொன்மொழிகளை எடுத்து நடப்போம். இறுதி மூச்சு வரை இந்த வழிகாட்டிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா எமக்கு துணை புரிவானாக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும், குதுபு நாயகத்துடைய ஷஃபாஅத்தையும், ரிஃபாய் நாயகத்துடைய ஷஃபாஅத்தையும், ஏனைய அனைத்து அப்துல் ரஷீத் தங்களுடைய அவர்களுடைய ஷஃபாஅத்தையும், அனைத்து ஷேகுமாருடைய ஷஃபாஅத்தையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திலே சீதேவியாக வாழ வைத்து சீதேவியாக மரணிக்க செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவு நேரமாக மத்தியில் எமக்கு ஏற்படக்கூடிய துன்பமான நேரங்களில், அவலமான கட்டங்களில் இறைநேசர்கள், நபிமார்கள் இவர்களை எமக்கு உதவிக்கு அளிக்கின்ற போது அவர்கள் எமக்கு உதவி செய்வார்கள் என்பதை எமது உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸினுடைய வாயிலாகவும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை முற்று முழுதாக வாழ்ந்து காட்டிய சஹாபாக்கள், இமாம்கள், அதே போன்று ஏனைய வழிமார்களுடைய வரலாற்று சம்பவங்கள் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலம் நிரூபித்து சிறந்த முறையில் உரையாற்றி சென்ற
பேர்வலை சீனங்கோட்டை அல் ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாதுலியாவினுடைய அதிபர் கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அஸ்மிகான் மொய்தி ஹசரத் அவர்களுக்கு நாம் எமது கலாசாலை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைருல் ஜஸா. நாம் புனிதமான சபையில் வீற்றிருக்கின்றோம். ஆகவே உணவருந்தி சலவாத்து சொல்லி துவா ஓதப்படுகின்ற வரைக்கும் நாம் இவ்வளவு நேரமாக எவ்வாறு அமைதியை கடைபிடித்திருந்தோமோ இறுதி வரைக்கும் அமைதியை கடைபிடித்து இங்கு விளம்பக்கூடியவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும், உணவுண்டதற்கு பின்னால் காணப்படக்கூடிய கழிவுகளை வீதிகளில் வீசிவிட்டு செல்லாமல் அவைகளுக்காக வீதிகளிலே குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது, அதில் போட்டுவிட்டு செல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு